கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சோ கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாள் செய்தியின் தலைப்பு நம்ம வாசிக்க கேட்ட வசனத்தின்படியே காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, காத்திருங்கள். காத்திருங்கள். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்னா என்னதுதான்? தயவு செய்து காத்திருங்கள் சொன்னாலே நம்மளுக்குலாம் எப்படி இருக்கும்? சில பேர் வெறி ஆயிருவாங்க. எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கிறது, எவ்வளவு வருஷம் காத்திருக்கிறது, இன்னுமா காத்திருக்கிறது, மணி 4 ஆகுது, இன்னுமா காத்திருக்கணும் அப்படின்னு. ஒருவேளை ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். 10:45 அந்த பஸ் வந்துடும் அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா நம்ம ஒரு 10:40 போய் நிக்கிறோம். நிறைய கூட்டம் இருக்குதுன்னா ஓகே, 10:40 இன்னும் 5 நிமிஷத்துல என்ன வந்துடும், பஸ் வந்துடும். நிற்போம். 45 ஆகும், 46 ஆகும், 55 ஆகும், பஸ் வராது. எப்படி இருக்கும்? பக்கத்துல இருக்க டீ கடை, பக்கத்துல இருக்க பேக்கரி எல்லாத்துலயும் போய் விசாரிச்சுட்டு வந்தோம். 10:45 அந்த பஸ் வந்துட்டு தான் இருக்கா, நேத்துலாம் வந்துதா, எல்லாத்தையும் விசாரிப்போம். அந்த காலம், குறித்த காலம் தாண்டும் போது நமக்குள்ளேயே ஒரு அவநம்பிக்கை, ஒரு காரியம், வேற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுத்துடலாமா, என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்க 10 பேரோட உயிரை என்ன பண்ணிடுவோம், வாங்கிடுவோம். ஏன்னா காத்திருக்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். காத்திருக்கிறதற்கு தான் இந்த உலகத்துல என்ன இல்லை, பொறுமை இல்லை. பொறுமை இல்லை, காத்திருக்கணுங்கிற ஒரு காரியம். இந்த வேகமான உலகத்துல, டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்த இந்த உலகத்துல காத்திருப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரு வேதனையை கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆனா இயேசு சாமி தம்முடைய சீஷர்களுக்கு, அவர்கள் அப்போஸ்தலர்கள் தங்கள் பயணத்தை அப்போஸ்தலர்கள் அவங்க துவக்குறாங்க. அப்ப முதல் அவர் சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். சொல்லல காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகல, கட்டளையிட்டாராம். என்னவா? கட்டளையிட்டார். சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, காத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க அது என்னுடைய ஆர்டர், யூ ஹாவ் டு ஒபே. நீங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் என்ன பண்ணணும், ஆகணும். ஆண்டவர் காத்திருப்பை ஒரு கட்டளையா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்படி நமக்கு பொய் சொல்லாதிருப்பாயாக ஒரு கட்டளையோ, விபச்சாரம் செய்யாதிருப்பாயங்கிறது ஒரு கட்டளையோ, அதே போல காத்திருக்க வேண்டியது கர்த்தரிடத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஒரு ஆமேன் சொல்லலாமா? காத்திருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஈஸியா எடுத்துக்க கூடாது. நான் சும்மா உட்கார்ந்து நேரத்தை கடத்தி கொண்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கு, அப்படிதான் இருக்கும். காத்திருக்கும் போது அப்படிதான் இருக்கும். ஒரு கரு கர்ப்பத்துல உருவாகுது, வயிற்றுல உருவாகி அந்த 9 மாதங்கள் அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்தினருக்கும் எப்படி இருக்கும்? எப்போ அந்த குழந்தை பிறக்கும், எப்போ அந்த குழந்தை பிறக்கும், எப்போ அதற்காக ஒவ்வொன்றா ஆயத்தம் பண்ணி அந்த காரியங்கள்லாம் செய்து எப்போ 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 பிறந்த பிறகு ஏன்டா இது பிறந்ததோ, தூங்க முடியல, நிம்மதியா உட்கார முடியல, சாப்பிட முடியல, வேலைகளை செய்ய முடியல. அப்படி இருந்தாலும் ஆனா அந்த காத்திருப்பு, அந்த சந்தோஷம் விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றதுதான். ஆனா அந்த காத்திருக்கிற காலம் ஒரு ஏக்கத்தையும், அது எப்படியா இருக்குமோ, ஆண் குழந்தையா இருக்குமா, பெண் குழந்தையா இருக்குமா, இப்படி இருக்குமா, கலரா இருக்குமா, அம்மா மாதிரி இருக்குமா, அப்பா மாதிரி, நிறைய காரியங்கள் நம்ம சிந்தையில என்ன பண்ணிட்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப காத்திருக்கிற காலம் அது கடினமான காலமா இருந்தாலும் அதற்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த காத்திருக்குதல் முழுவதும் மறைந்து போகத்தக்கதாக அதனுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். ஆமென். ஒரு குழந்தைக்காக 9 மாசம் காத்திருந்து அவர்கள் பெற்றெடுக்கும் போது அந்த ஒரு நாள்ல அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும்போது அந்த தாய் அந்த சி செக்ஷனோ, அந்த டெலிவரியோட பெயினோ எல்லாவற்றையும் மறந்து அந்த குழந்தையோட சிரிப்புல என்ன பண்ணிடுறாங்க, எல்லாவற்றையும் மறந்துடுறாங்க. இந்த குழந்தைக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ காத்திருந்தேன், இவ்வளோ நாள் நான் எதிர்பார்த்து இருந்தேன்னு. அப்போ தேவன் ஒரு குழந்தையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போதே அவ்வளவு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றோம். அதே போல தேவனும் நம்மை காத்திருக்க வைத்து அதற்கான பலனை அவர் தரும்போது நீங்க காத்திருக்கிற காலத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கூட என்ன பண்ணிருக்கலாம், இதுக்குன்னா காத்திருந்திருக்கலாமோ, இதை விட மேன்மையா நம்ம பெற்றிருக்கலாம், அப்படி நம்ம நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, நன்மைகள்னால நம்மை திருப்தி ஆக்கிடுவார். விசுவாசிக்கிறீங்களா?
இங்க சீஷர்களுக்கு இயேசு சொல்லி இதுல அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், ஆக்சுவலா இங்க நடக்கிற சம்பவங்கள் நீங்க முடிஞ்ச வீட்டுல போய் டைம் கிடைச்சா வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல இயேசு எடுத்துக்கொள்ளப்படுகிற உடனே 6வது வசனம் சொல்லியிருக்கு, சீஷர்கள் எல்லாரும் அங்க கூடி வந்திருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, காத்திருங்கள்னு சொன்ன உடனே இவ்வளோ நாள் 3.5 வருஷம் அவரை யூதர்களின் ராஜாவாய் சீஷர்கள் பார்த்தாங்க. இவர் ராஜாவா இருக்க போறாரு. இவ்வளோ நாள் நாங்கள் ஒரு மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மேசியா வந்து நம்மள ரூல் பண்ணுவாரு, அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அதற்கு கீழே நம்மெல்லாம் ஒரு என்ன சொல்லுவோம், பெரிய பெரிய போஸ்டிங்ல நம்மெல்லாம் அமருவோம் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் 3 வருஷம் இவர்களுடைய எண்ணம் ஏக்கம் ஃபுல்லா என்னது, இயேசு ராஜாவா யூதர்களுடைய ராஜாவாய் அமருவார் சிங்காசனத்துல, நம்ம எல்லாம் அவர் கூட உட்கார்ந்து ஆளுகை செய்வோம், இந்த கண்ட்ரியை ரூல் பண்ணுவோம், இந்த தேசத்தை நம்ம ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தோன்னா இயேசு மரணம் வழியா போறாரு, சிலுவைக்கு போறாரு, மரிக்கிறாரு. இவர்கள் எல்லாருக்கும் ஒரே குழப்பம், இயேசு ராஜாவாக போறவர் அவர் மரிக்கிறாரு, என்னடா நடக்குது, சிலுவையில அறையிறாங்க, இவர் சும்மா இருக்கிறாரு, எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொள்கிறார். இவர்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாவே நம்ம அவர் ராஜாவா மாறிடுவாரு, அவருடைய ஊழியத்தின் ஒரு பாதியில அவரு ராஜாவா மாறிடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோமே, இப்ப மரிச்சிட்டாரு, ஓகே, இப்ப உயிரோடு எழுந்துட்டாரு, இப்பவாவது ராஜாவா மாறுவாருன்னு பார்த்தோன்னா இப்ப என்ன சொல்றாரு, நான் எங்க பிதா கிட்ட போறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கடா, கிளம்பி போங்கன்னு சொல்றாரு. இவர்கள் யாருக்குமே என்ன பண்றது இல்ல, பண்ணல, அது புரியல, என்னடா என்ன நடக்குது அப்படின்ட்டு இயேசு கிட்ட கேக்குறாங்க, ஆண்டவரே இப்பவாவது எங்களுக்கு அந்த ராஜ்யத்தை, ஒரு ராஜ்யம் பத்தி சொன்னீங்கல்ல, ஒரு ராஜ்யத்திற்கு நான் உங்களை தலைவர்களா நியமிப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு போவேன்னு சொன்னீங்களே, அது இப்போதான் நடக்குதா, இக்காலத்துல இது நடக்குமா? அப்போ இயேசு சொல்றாரு, பிதாவானவர் அவருடைய ஆதீனத்துல வைக்கிற வேலைகள் காலங்களை அறிகிறது நமக்கு அடுத்தது இல்ல, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும், அப்போ நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள். இவர்கள் கேட்கிற கேள்விக்கும் இயேசு சொன்ன பதிலுக்கும் இவர்களால என்ன பண்ணி கொள்ளவே முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. இவர்களுடைய எண்ணம் முழுக்க 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 உலக பிரகாரமாகவும் உலகம் சார்ந்ததாகவுமே இருக்குது. இயேசு அப்பொழுதுதான் சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறதற்கு நீங்க காத்திருங்க. இயேசு ஏன் காத்திருக்க நம்மை சொல்லுகிறார் என்றால், ஒரு சீசனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயத்துல ஒண்ணு காத்திருக்கிறது, காத்திருக்குதல். காத்திருக்குதல்ங்கும் போது ஏன் அந்த காத்திருப்பு கர்த்தரால் அனுமதிக்கப்படுதுன்னா, நிறைய வேலைகளை நம்ம ஊழியத்துக்குள்ள வரோம், ஆனா நம்முடைய கோல், நம்முடைய டெஸ்டினேஷன் எதை சார்ந்ததாகவே இருக்கும்னா உலகம் சார்ந்ததாகவே இருக்கும். நீங்க ஊழியத்துக்குள்ள வந்து யாருடைய அனுபவங்களை வேணாலும் கேட்டு பாருங்க. முதல் 5 வருஷம் அல்லது 3 வருஷம் அவங்களுடைய ஊழியத்துல அவங்களோட கோல் என்னவா இருந்திருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட ஆத்மா, இத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும், இல்ல ஒரு சபை கட்டணும், இல்ல இந்த காரியம் நடந்தணும், அப்படி உலக பிரகாரமாய் நிறைய காரியங்களை பேஸ் பண்ணி தான் அவங்க ஊழியத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, துவங்கி இருப்பாங்க. அவர்கள் கர்த்தரால அந்த வழிநடத்துதலுக்குள்ள வந்து காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வந்து அந்த காத்திருக்கிற பீரியடை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வெளியில வரும்போதுதான் அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தது எதற்காக, அந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன, ஊழியத்தினுடைய டெஸ்டினேஷன் என்ன, ஸ்பிரிச்சுவலா அந்த ஊழியத்திற்கு எது உண்மையான கோலுங்கிறதே எதுக்கு அப்புறம் தான் தெரிந்து கொண்டிருப்பாங்க. அந்த காத்திருக்கிற பருவம் முடிந்ததுக்கு பிற்பாடு ஊழியர்களாகிய நாம் ஒரு ஊழியத்தை துவங்கும் போதோ, இல்ல நம்மளுடைய குடும்பத்தின் காரியங்கள் சில பார்க்கும் போதோ, சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது கூட நம்ம நிறைய வேலைகளை அது உலக பிரகாரமாவே அதற்கான தீர்வுகளை பார்த்து கொண்டு இருப்போம். உலக பிரகாரமாவே சில கோல்ஸ் செட் பண்ணிட்டு இருப்போம். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், நான் இதற்காக தான் பிரயாசப்படுறேன், இந்த காரியத்தை முன்னேறிட்டு தான் ஓடுறேன். ஆனா இந்த காத்திருக்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள நம்ம போயிட்டு வெளியில வரும்போது நம்முடைய சிந்தை மறுரூபமாக்கப்பட்டு இருக்கும். நம்ம கர்த்தருக்கு ஏற்ற சிந்தை உள்ளவர்களா வெளியில வந்துரும். ஆமென். ஒரு ஷார்ப்பனர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பென்சில் ஷார்ப் பண்ற ஷார்ப்பனர். அந்த பென்சில் முதல்ல எப்படி இருக்கும், எழுதுறதுக்கு முடியாம, ஒண்ணு அது ஏற்கனவே எழுதிட்டு இருந்த பென்சில்னால கொஞ்சம் பிளண்டா எழுதுறதுக்கு அது அல்லது டிரா பண்றதுக்கு வசதி இல்லாம இருக்கும். அது ஷார்ப்பனருக்குள்ள போய் அதை என்ன பண்றாங்க, அதை திருகும் போது யோசிச்சு பாருங்க, பென்சிலுக்குள்ள இருந்து சில தேவையில்லாத காரியங்கள் என்ன ஆகுது, வெளியில போகுது. பென்சில் ஷார்ப் பண்ணும் போது அதுக்கு எதுக்குள்ள அதை எதை வச்சு சீவுறோம், ஷார்ப்னர் பார்த்துருக்கீங்க தானே, பிளேடை வச்சு சீவுறோம். பிளேடை வச்சு யோசிச்சு பாருங்க, நம்மள பிளேடை வச்சு அப்படியே சீவுனா எப்படி இருக்கும்,
உள்ள கையை விரலை விட்டு இப்படி சீவினா எப்படி இருக்கும்? நமக்கு ரத்தம் இருக்கிறதுனால ரத்தம் வருது, பென்சிலுக்கு ரத்தம் வரல, ஆனா அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான், அப்படிதானா? அப்ப அந்த ஷார்ப்னருக்குள்ள போய் அதுதான் காத்திருக்கிற ஒரு அந்த அந்த ஷார்ப்னர் தான் காத்திருக்கிற ஒரு ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன். பென்சிலா இருக்கிற நாம் நல்லா பயன்படுத்தப்பட வேண்டும். நல்ல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்மளை எடுத்து டிரா பண்ணணும்னா அது அதற்கு ஏற்ற பக்குவத்தோடு ஷார்ப்பனா இருக்கணும். அது நல்ல தெளிவா எழுதுகிற ஒரு பென்சிலா இருக்கணும். அப்போ அந்த காத்திருக்கிற ப்ராசஸ்குள்ள போகும்போது அது பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். அது சுத்தி சுத்தி ஒரே இடத்தை சுத்தி வந்தது மாதிரி தான் இருக்கும். என்னடா ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டு அப்படியே சுத்திட்டே இருந்த மாதிரி இருக்கே, ஒரு வெளிச்சம் இல்லையே, ஒரு பிரகாசத்தை நான் பார்க்க முடியலையே, எனக்கு வலி ஜாஸ்தியா இருக்குதே, பெயின்ஃபுல்லா இருக்குதே, இந்த ப்ராசஸ் எப்போ முடியும்னு எனக்கு தெரியலையே. நம்ம யாரை ஷார்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த ஷார்ப்னஸோட இதை வரைஞ்சா எவ்வளவு அழகா வரும், நேர்த்தியா வரும். இல்ல இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் தேவைப்படுதுன்னா இன்னும் திரும்ப என்ன பண்றாங்க, அதை ஷார்ப் பண்றாங்க. இதே போலதான் காத்திருக்குதல் என்பது நம்மளை தீட்டுகிற ஒரு ப்ராசஸ். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை தீட்டுகிறது எங்கதான் நடக்குது? இந்த காத்திருக்கும் போதுதான் நடக்குது. நீங்க வெளியேற பெற்றவர்களை வெளியில வந்து பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த ஷார்ப்னருக்குள்ள போயிட்டு தான் என்ன பண்ணணும்? வரணும். ஷார்ப்னருக்குள்ள போறது கஷ்டம்தான். ஒத்து போய் யார் அதற்கு இடம் கொடுத்து மனதார அது ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அந்த ப்ராசஸை முழுவதுமாக, ஐயோ என்னை வெளியில எடுத்துருங்க, நான் வேண்டாம், நான் ஓடி போயிடுறேன், நான் இருக்க மாட்டேன்னு வெளியில வர்றவர்களுக்கு அல்ல, உள்ள போய் அமைதியை தன்னை அடக்கி காத்திருக்கிறவர்கள் வெளியில வரும்போது வல்லமை உள்ள ஆயுதங்களாய் பயன்படுத்தப்படுவார்கள். ஆமென். பெரிய பெரிய சில டிராயிங்ஸ்லாம் லட்சக்கணக்காய் கோடிக்கணக்காக போகுது. அப்போ அதற்கான டூல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுக்குள்ள போயிருக்கிற ப்ராசஸ், அது எந்த அளவிற்கு அது தன்னை அதை அர்ப்பணிச்சிருக்கும். கர்த்தர் இந்த நாளில் நம்ம இடத்திலும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ காத்திருக்கிறது உனக்கு வேதனை அளிக்கிறதா இருக்கலாம். ஒருவேளை சில இடங்களுக்குள்ள கர்த்தர் நம்மை போட்டு அவர் திருகும் போது கரும்பு மிஷினுக்குள்ள மாட்டின மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் தான். ஆனா நான் உள்ள போமாட்டேன்னு வெளியில ஓடி வருகிறவர்கள் அல்ல. ஆண்டவர் என்னை எவ்வளோ நேரம் காத்திருக்க வைக்கிறாரோ நான் மனரம்யமாய் நான் காத்திருப்பேன்னு ஒப்பு கொடுக்கிறவங்க 100% அவருடைய காத்திருக்குதலை நம்பி, என்னை காத்திருக்க வைக்கிற தேவனை நம்பி நான் காத்திருக்கிறேன்னு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெளியில வரும்போது அவர்கள் உயர பறக்கிற, செட்டைகளை அடித்து பறக்கிற கழுகு கோப்பாய் அவர்கள் உயர பறப்பார்கள். ஆமென். அவர்கள் கர்த்தரால பயன்படுத்தப்படும் போது ஆச்சரியமா இருக்கும். அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படும். எப்படி இவர்களுக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு வருது, எப்படி இவர்கள் ஆராதனை நடத்தினா இப்படி ஒரு வல்லமை இறங்கி வருது, இவர்கள் பாடும்போது இவங்க நம்ம கூட தானே இருந்தாங்க, இவங்க பாடும்போது எப்படி இவ்வளோ தேவ மகிமை நம்மளால உணர முடியுது, இவர்கள் பேசும்போது ஏன் இப்படி அற்புதங்கள் நடக்கு, இவர்கள் வந்தாலே பிசாசுகள் ஏன் இப்படி நடுங்குதுன்னு பலர் ஆச்சரியப்படுறதற்கான பதில் எதுல தான் இருக்குது? நீங்களும் நானும் காத்திருக்கிறதுல தான் இருக்கு. வெளிப்புறமாய் இவங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க, அதனால நான் இத்தனை டிகிரி வச்சிருக்கேன், அதனால பிசாசே வெளியில போனா போகுமா? ஒரு பிசாசு உங்களை பார்த்து நடுங்கணும்னா, ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பயன்படுத்தும் போது, நீங்க பேசும்போது ஜனங்கள் அழுது மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னா, என்னுடைய வார்த்தை ஜாலங்களை நான் பேசினா மனம் திரும்புதல் நடந்துருமா? கேட்டுட்டு கை தட்டிட்டு போலாம். ஆனால் ஒரு மனிதன் மனம் திரும்பணும்னா, ஒரு மனிதன் தேவன் அண்டைக்கு திருப்பப்படணும்னா, உங்களை கர்த்தர் அந்த மாதிரி எடுத்து பயன்படுத்தணும்னா, அதனுடைய என்ன சொல்றது, ஹானரும் எதற்கு போய் சேரும்னா காத்திருக்கிறதுக்கு போய் தான் சேரும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உயர பரப்பீர்கள். ஆமென். அப்ப காத்திருக்கிறது எவ்வளவு அவசியம் நம்ம எல்லாருக்கும் நார்மலா தெரியும். ஸோ அதை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 40 வயசு வரைக்கும் அது நல்ல பறந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட காலத்துல தன்னுடைய சிறகுகளை இழந்து, இதே போலதான் தன்னுடைய காத்திருக்கிற நேரத்துல எந்த ஒரு மனுஷனும் ஓகே நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாய் காத்திருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்காது. அதே போல காத்திருக்கிற நேரங்கள் நமக்கு வேதனை தருகிறதாய், அவமானங்கள், நான் இதை செய்யவே இல்லையே, காரணமே இல்லாம இந்த பழிகள் என் மேல வருது, காரணமே இல்லாம இந்த துக்கம், இந்த சஞ்சலங்கள் வழியா நான் போக வேண்டியது இருக்கேன், எவ்வளோ நாள் ஏசப்பா. நம்முடைய காத்திருக்குதல் அப்படிதான் இருக்கும். ஆனா காத்திருப்பு முடிந்ததுக்கு பிற்பாடு இருக்கிற மகிமை அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஆமென். இயேசு சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் 12வது வசனத்துல அவர்கள் என்ன பண்றாங்க? எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
எருசலேமுக்கு போய் அவர்கள் காத்திருக்கிறாங்க. அங்க போய் 13வது வசனம் சொல்லுது, மேல் வீட்டில் ஏறி அவர்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? 3 காரியம் காத்திருக்கிறதுக்கு தேவை. நம்பர் 1, ஒரு மனுஷன் காத்திருக்கணும்னா அவனுக்கு தேவை ஒரு மனம். ஒருவேளை நீங்க 2-3 பேர் ஒரு சபையாய் காத்திருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனம். நீங்க தனியாய் காத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மனம். சில வேளைகள்ல ஒரு கேதரிங்கா வரும்போது கூட நம்ம ஒருமனப்பட்டுறோம். ஆனா தனியா போய் ஒரு மனதோடு காத்திருக்க நம்மளால பல வேலைகளை முடியறது இல்லை. போய் முழங்கால் இன்னைக்கு 9 மணிக்கு முழங்கால் போட்டுறணும் அப்படின்னா அந்த 9 மணிக்கு போய் முழங்கால் போடும் போதுதான் ஃபோன் சார்ஜ் போடாதது ஞாபகம் வரும். வாஷிங் மிஷின்ல போட்ட துணி எடுத்து காய போடாதது ஞாபகம் வரும். இன்னைக்கு மத்தியானம் சமைச்சதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணோமான்னு ஒரு குழப்பம் வரும். போட்ட மோட்டார் சுவிட்ச் ஆஃப் பண்ணோமான்னு ஒரு காரியம் வரும். அவர்கள் இன்னைக்கு அந்த நபர் நம்மள்கிட்ட ஃபோனில் இந்த காரியத்தை கேட்டாங்களே, அதை செஞ்சு இன்னும் நம்ம கொடுக்கலையே, அதை இன்னும் அனுப்பலையேங்கிறது ஞாபகம் வரும். அன்னைக்கு ஆஃபீஸில் இப்படி ஒரு வேலை இருந்ததே, அதை அவங்ககிட்ட சொல்லவே இல்லையேங்கிற எல்லா ஞாபகமும் எப்போ தான் வரும்? அந்த 9 மணிக்கு முழங்கால் போடும்போது தான் வரும். அதற்கு பிற்பாடு இதுல ஊழியம் செய்கிறவர்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப வேண்டிய மெசேஜை நம்ம ரெடி பண்ணலையேங்கிறது எப்பதான் ஞாபகம் வரும்? 9 மணிக்கு முழங்கால் போடும்போது. இன்னைக்கு நம்ம மீடியால ஐயோ பாஸ்டர் திட்டுவாரே, அது எப்பதான் ஞாபகம் வரும்? ஜெபிக்க முழங்கால் போடும்போது தான் ஞாபகம் வரும். இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ரீல்ஸ் பார்க்கும்போது அது என்ன பண்ணாது? ஞாபகம் வராது. வெட்டியா உட்காந்து கதை பேசும்போது அது என்ன வராது? ஞாபகம் வராது. எப்போ போய் நான் முழங்கால் போட்டு ஆண்டோடைய பாதத்துல காத்திருக்க போறேன்னு முழங்கால் போடுறோமோ அப்போ தான் பரிசுத்தமான சில காரியங்கள் நம்ம நிறைவேற்ற வேண்டியது எல்லாமே என்ன பண்ணும்? ஞாபகம் வரும். உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. காத்திருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய முக்கியம் என்ன தெரியுமா? ஒரு மனம். உங்களுக்கு வேலை இருக்கிறது உண்மைதான். ஆனா உங்களுக்கான ஒரு டைம் டேபிள் இருக்கும்ல, ரெகுலரா இதுதான் என்னுடைய ரொட்டீன், இதுல என்னுடைய ஜெப நேரம் என்றால் அந்த குறித்த நேரத்துல போய் முழங்கால் படும்போது உங்க தலையில வர்ற ஒவ்வொரு எண்ணங்கள், உங்கள் சிந்தையில வருகிற ஒவ்வொரு எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்துல எல்லாமே இருக்குதுதான், இல்லைன்னு சொல்ல. எல்லாமே இந்த 9 to 10 பிரேயருக்கு அப்புறம், ஆமென், எல்லாமே இதுக்கப்புறம். அது ஜெபத்தை தாண்டி ஊழிய சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கலாம், குடும்ப சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அலுவல்களா இருக்கு. இது என்னுடைய ஜெப நேரம். ஆமென். சத்ரு ஒருபோதும் நம்ம வெட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ இந்த வேலை செய்யணுமேங்கிறத என்ன பண்ண மாட்டான்? ஞாபகப்படுத்த நம்மளை யோசிக்க விட மாட்டான். எப்போ போய் ஜெபிக்கணும், எப்போ போய் பைபிள் படிக்கணும், எப்போ போய் சரி இன்னைக்கு ஆண்டவருக்காக ஆண்டவரோடு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்னைக்கு ஒரு லீவ் டைம் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு ஒரு உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த நேரத்துல தானே ரொம்ப மிக முக்கியமான ஃபோன் கால்ஸ் வரும். அந்த நேரத்துல தான் நம்மளுக்கு மிக முக்கியமான காரியங்கள் நம்ம சிந்தையில என்ன பண்ணிட்டே இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைம் மெசேஜஸ்லாம் பெண்டிங் ஆயிரும் எடிட் பண்றதுக்கு. அப்போ நான் காலையில எப்போ ரெகுலரா ஜெபிக்கிற ஜெப நேரத்துல வந்து உட்காரும் போது இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம்? போய் மீடியா வேலையை பார்ப்போம் அப்படின்னு எனக்கு தாட் வந்துருச்சுனாலே நான் அலர்ட் ஆயிருவேன். இன்னைக்கு என் ஜெபத்துல ஏதோ ஒரு வல்லமை இருக்க. சத்துரு என்ன பண்றாதான்? அந்த ஜெபத்தை தடுக்க பிளான் பண்றான். அன்னைக்கு நான் ஜெபிக்கவே இல்லைனாலும் ஆண்டவர் சமூகத்தை விட்டு அந்த குறித்த நேரம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன். சும்மாவே உட்கார்ந்துருந்தாலும் எங்க தான் உட்கார்ந்துருப்பேன்? பிரேயர் இடத்துல தான் உட்கார்ந்துருப்பேனே தவிர என் வேலையை செய்ய என்ன பண்ண மாட்டேன்? எந்திரிக்க மாட்டேன். ஆனா தேவன் நம்ம அந்த உட்கார்ந்து இருக்கிற வைராகியத்தை பார்த்து அன்றைக்கு விசேஷ நன்மையான காரியங்களை நம்மோடு கூட பேசுவார். ஆமென். நம்ம கிரகிக்க முடியாத காரியங்களை அந்த நாள்ல கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். அன்னைக்கு ஒரு புது வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிருக்கும். அல்லது ஜெபத்துல அந்த நாள் ஆராதனையில ஒரு விசேஷித்த வல்லமை, ஒரு புது விதமான ஒரு எழுப்புதலை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பார்த்திருப்போம். அப்ப நாம் தெரிந்து கொள்ளணும், ஜெப நேரத்துல உட்கார்ந்து ஆண்டோடைய பாதத்துல காத்திருக்க உட்காரும் போது நம்முடைய சிந்தை அலைப்பாய்ந்து கொண்டு இருக்குன்னா சத்ருவை முதலாவது பைண்ட் பண்ணி ஒரு மனதை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். நம்ம பிரேயர்ல உட்காரும் போதுதான் நம்ம மனசு இது அது அது இதுன்னு முதல்ல யோசனைகள்ல சிந்தைகள்ல சத்ருவை ஜெயிங்க. முதல்ல அந்த சிந்தையில அந்த காணப்படுகிற அந்த ஒரு மனம் ஆக முடியாத படிக்கு அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவனுடைய வல்லமை எதிர்பார்த்து இருக்க முடியாத அளவுக்கு சிந்தனையில காணப்படுகிற குழப்பங்களை கடிந்து கொண்டு தேவனிடத்துல இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த இடத்தை விட்டு நகன்றாங்க, ஜெபிக்கவே ஓட மாட்டேங்கன்னு.
அந்த நேரத்துல ஒருவேளை உங்க ஒரு மனதை பெற்றுக்கொள்ள முடியலையா, உங்களுக்கு நல்ல மனசுல இருந்து ஆண்டவரை நோக்கி பாடுகிற தெரிந்த பாடல்களை ஒரு புக்கை பார்த்து இல்ல, உங்க மனசுல இருந்து வருகிற பாடல்களை என்ன பண்ணுங்க, பாடுங்க. பாடி ஆண்டவரை ஆராதிங்க. கொஞ்ச நேரம் சத்தமா துதிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை அந்நிய பாஷைகளை பேசி துதிப்பீங்கன்னா அந்த நேரத்துல அந்நிய பாஷைகளை பேசி என்ன பண்ணுங்க, துதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் ஒரு மனதை நீங்க ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொண்டீர்கள், ஆனாதான் அந்த காத்திருக்கிற அனுபவம் முழுமையான பலனை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனம் இல்லாம நம்ம காத்திருந்தா நம்ம காத்திருக்கிற நேரங்களுக்கான பலனை நம்மளால பரிபூர்ணமா என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது இந்த வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:14 அவர்கள் சகோதரரோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன பண்ணாங்களாம், தரித்திருந்தார்கள். சில பேர் காத்திருப்பாங்க, காத்திருக்கும் போது இத்தனை வருஷமா நான் காத்திருக்கேன் இந்த நன்மைக்காக, ஒரு கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்துக்காக நான் 5 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், இல்ல எனக்கு இந்த ஒரு பொருளாதாரம் இந்த கடன் பிரச்சனை மாறணும்னு இத்தனை வருஷமா காத்திருக்கிறேன். உங்கள் காத்திருக்கிற வேலைகள்ல நீங்க என்ன செய்றீங்க, அது முக்கியம். ஆமென். காத்திருக்கும் போது ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நீங்க காத்திருக்கிற வேலையில ஜெபமும் வேண்டுதலும் ரொம்ப 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 முக்கியம். ஆமென். உங்கள் ஜெபம் விசுவாசம் நிறைந்ததா இருக்க வேண்டியது அதை விட முக்கியம். காத்திருக்கிற நேரத்துல நமக்கு தெரியாது இது எப்படி வந்து இதோட அவுட்கம் எப்படி வரும்னு தெரியாது, இதோடைய ரிசல்ட் நம்ம எப்போ பார்க்க போறோம்னு தெரியாது. ஒருவேளை அதோடைய மெயின் ஒரு பிளர்டான பிக்சர் கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் குறித்த காலத்திலே அது வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நான் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக காத்திருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட காரியம், நீங்கள் காத்திருக்கிற காரியங்களை குறித்து வேதத்துல இருக்கிற வசனங்களை சொல்லி விசுவாசிச்சு அறிக்கையிட்டு என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. சுகத்திற்காக ஜெபிக்கிறீங்களா, இல்ல ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறணும்னு ஜெபிக்கிறீங்களா, அதற்கு வேதத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனங்களை எடுத்து வைத்து அறிக்கையிட்டு உங்கள் காத்திரு கிராஷ் நடந்தது, பிளேன் கிராஷ் நடந்தது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அகமதாபாத்ல. அதுல ஒரு சகோதரி அன்னைக்கு ஃப்ளைட்ல ஏற வேண்டியவங்க பயங்கர டிராஃபிக்ல மாட்டி 20 மினிட்ஸ் லேட்டா அந்த ஃப்ளைட்ல ஏற வேண்டியவங்க. அப்போ அந்த டிராஃபிக்ல வரும்போது அவர்கள் என்ன நினைச்சிட்டு வந்திருப்பாங்க, அந்த ஓலாவோ ஊபரோ டிரைவரை திட்டியிருப்பாங்க. வீட்டில் ஃபோன் போட்டு என்னம்மா போர்டு ஆகிட்டியா, ஏறிட்டியா, உள்ளே போயிட்டியான்னா, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா வீட்டில் எல்லாரும் எப்படி திட்டிருப்பாங்க, நல்ல பிள்ளை அழகா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டான்னா சொல்லியிருப்பாங்க. உன்னை வீட்டில் காலையிலேயே சீக்கிரம் எந்திரின்னு சொன்னா இல்லையா, ஒழுங்கா ஒரு டைமிங்க்கு போனேயா இல்லையா, உனக்கு பொழப்பே பிறந்ததுலேருந்து இதுதான் பொழப்புன்னு அவ்வளோ திட்டு, அவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் இந்த போன ஃப்ளைட்டு இந்த மாதிரி ஆபத்துக்குள்ள ஆகிட்டு அதில் இவ்வளோ பேர் மரணம் கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த சகோதரி எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, கடவுள் தான் உன்னை டிராஃபிக்ல நின்று என்ன பண்ணியிருக்கிறாரு, காப்பாத்திருக்காரு, உன்னை டிலே பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய காத்திருப்பு தெரியாது. ஒருவேளை நம்ம காத்திருக்கும் போது நம்மளுக்கு சில காரியங்கள் டிலே ஆகும் போது உலகம் ஒரு காரியத்தை பேசி கொண்டு தான் இருக்கும். அவங்கவுங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மற்ற விஷயத்துல பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம விஷயத்துல கரெக்டாக பார்த்து பேசுவாங்க. ஒரு கார்ல ஒழுங்கா ஏற தெரியுதா, ஒரு டைமிங்க்கு ஒரு காரியத்தை செய்ய தெரியுதா, ஒழுங்கா சீக்கிரம் எந்திரிக்க தெரியுதா, உன் வேலையை பார்க்க தெரியுதா, இதை பேச தெரியுதா, உனக்கு இதை செய்யற கொஞ்சமாவது வருதா, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வருதா, எல்லா காரியங்களும் பேசி அவங்க முடிக்கட்டும். ஆனா காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு நாள் வரும், நீ செஞ்சது நல்லது, நீ கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன் கூட கர்த்தர் இருந்ததுனாலதான் இது நடந்திருக்குன்னு அவர்கள் வாயாலே புகழ்ற மாதிரி மாறணும்னா நீங்க காத்திருக்கணும். ஆமென். உங்கள் காரியங்கள், உங்கள் தோல்விகள் ஜெயமாய் மாறணும்னா நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கணும். உங்களுடைய சில பதில் கிடைக்காத கேள்விகளுக்கு பதில் வரணும்னா நீங்கள் காத்திருக்கணும். தானியேல் முழங்கால் படியிட்டு காத்திருந்தார், 21 நாட்கள் காத்திருந்தார். அவர் நினைச்சிருந்தா ஒரு நாள் 2 நாள், என்னடா பதில் கொடுக்கலையே ஆண்டவர், 21 நாள்ல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரியல. 21வது நாள் தான் அவருக்கு ஒரு சம்பவம் தெரிவிக்கப்படுகிறது. கேப்ரியல் 1வது நாளே கிளம்பி வந்துட்டாரு, நடுவுல என்ன பண்ணிக்கிட்டாரு, மாட்டிக்கொண்டார், அவருக்கு தெரியாது. யோபு விஷயத்துலயும் பாருங்க, சத்ரு அவ்வளோ ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து அவனை போட்டு அந்த புடைக்கிற மாதிரி போட்டு புடைச்சு எடுக்கிறான். யோபுக்கு தெரியுமா அவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு டீலிங் ஓடிட்டு இருக்குன்னு? தேவனுக்கும் பிசாசுக்கும் ஒரு டீலிங்ல தான் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ படாத படுகிறோம்னு யோபுக்கு தெரியாது. கடைசி அவர் தன்னுடைய பொறுமையை இறுதி வரைக்கும் காத்திருந்து காப்பாற்றினதுனால ஆண்டவர் கடைசியா வந்து சொல்றாரு,
நீங்க யோபு பேசின மாதிரி பொறுமையா என்கிட்ட பேசல, போய் எல்லாம் போய் யோபு கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆமென். நம்ம பேசுகிறவர்கள் பேசட்டும், நம்ம கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணட்டும், நம்ம எதிர்க்கிறவர்கள் எதிர்த்து இருக்கட்டும். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது பொறுமையாய் ஒரு மனதோடு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் காத்திருக்க வேண்டும். ஆமென். அப்ப 3வது பாயிண்ட் பொறுமை. முதலாவது ஒரு மனம் காத்திருக்கிறவங்களுக்கு, 2வது ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம், 3வது யோபுவை போல பொறுமை. ஒரு யோபுவை குறித்து வாசிக்கும் போது, யோபு ஏசப்பா என்ன கர்த்தர் என்ன வேணாலும் பேசுவார், ஆனா யோபுவை பத்தி வேற யாராவது பேசினா அவருக்கு டென்ஷன் ஆயிரும். பார்த்திருக்கீங்களா? அதுல யோபு அதிகாரத்தை நீங்க வாசி பாருங்க, அருமையான ஒரு வசனம் இருக்கும். அந்த எலிகோ அவரெல்லாம் பேசும்போது சொல்லுவாரு, நீ என்ன அறிவில்லாத வார்த்தையை பிரட்டுகிற இவன் யாரு? நான் போய் யோபுக்கு அற்புதம் செய்ய போறேன்னு தேவன் இறங்கி யோபு பேசி அந்த 2 மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு போவார். அப்போ தேவன் உங்களை மற்ற யாரு பேசினாலும் தேவனால பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது. தேவன் உங்களுக்கு சில காரியங்களை அனுமதிக்கும் போது, ஒருவேளை தேவன் ஒரு கடினமா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நீ இந்த காரியத்துல சீர்படி, இந்த காரியம் சரி பண்ணு. ஆனா இது வேற யாராவது உங்களை பார்த்து சொன்னாங்கன்னா, விசேஷமாய் அவருடைய பாதத்துல காத்திருக்கிற யாரையாவது பார்த்து வெளி மனிதர்கள் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா ஆண்டவரால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் சொல்ல வர்றது புரியுதா? தேவன் உங்களை கடிந்து கொள்வார், சிட்சிப்பார், எல்லாமே பண்ணுவார். ஆனா வேற யாராவது உங்களை கடிந்து கொண்டாங்கன்னா அதை பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டார். யோசிச்சு பாருங்க, மார்த்தாள் மரியாளுங்கிற சம்பவத்துல மார்த்தாள் தான் வேலை செய்யறாங்க. ஏசப்பா கிட்ட மார்த்தாள் என்ன கேக்குறாங்க? மரியாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்திருந்து காத்திருக்காங்க, ஆண்டோடைய வசனத்தை கேட்டு. மரியாள் ஆண்டோடைய பாதத்துல இருக்கிறத பார்த்து மார்த்தாள் வேகமா கேக்குறாங்க, நான் இவ்வளோ வேலை செய்யறேனே, சும்மா உட்கார்ந்து இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்குதே, உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? மரியாள் எதனா பேசினாங்களா மரியாள்? ஆனா இயேசு பேசினாரா இல்லையா? தேவையானது ஒன்றுதான் மார்த்தாளே. மரியாள் அதை கரெக்டா என்ன பண்ணிட்டா? சூஸ் பண்ணிட்டா. நீயும் உட்காருன்னு சொல்லி மரியாள் பட்சமாய் மார்த்தாளோடு கர்த்தர் பேசினார். ஆமென். சோ தேவன், நீங்க காத்திருக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, நீங்க உண்மையாய் அவருடைய பாதத்துல காத்திருக்கிறதுல என்ஜாய் பண்ணி அவருடைய காத்திருக்கிற அந்த நன்மையை மேன்மையா நினைச்சு காத்திருக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்குள்ள பேசுவார், உங்களை கடிந்து கொள்ளுவார், உங்களை வழி நடத்துவார், உருவாக்குவார். சில பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் வழியா கடந்து போய்ப்பார். ஆனா வேற ஒருத்தன் ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொன்னார்னா ஆண்டவர் பதில் சொல்லாம இருக்க மாட்டார். ஆமென். ஆமென். உங்களுக்காக அவர் நின்று பேசுவார். நீங்க வாயை திறந்து இல்ல இப்படி நடக்கல இப்படிதான் சொல்றதுக்கு முன்னாடி இயேசு பேசிடுவார். ஆமென். இயேசு அவ்வளோ நாள் யோசிச்சு பாருங்க, யோபு கிட்டத்தட்ட 36-38 அதிகாரம் அந்த மனுஷன் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார். எலிகோ பேசின வார்த்தை கேட்டு தேவன் இறங்கி வந்துட்டார். இனிமே நான் யோபு கிட்ட டைரக்டா டீல் பண்ணிக்கிறேன், நீங்க எல்லாரும் அவனை ரொம்ப என்ன பண்ணிட்டீங்க, பேசிட்டீங்க. அவர் இறங்கி ஆசீர்வாதங்கள்னால யோபுவை நிறைச்சு அனுப்பினார். ஆமென். இப்போ தேவன் ஒருவேளை அவர் காத்திருக்கிற அந்த ப்ராசஸ்குள்ள அனுப்பும்போது நமக்கு சில வேலை கடினமா இருக்கலாம். ஆனா அந்த காத்திருக்கிற வேலைகள்ல வருகிற வார்த்தைகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம், தேவன் நின்று பதில் சொல்லிடுவார். ஆமென். நீங்க சொல்றதுக்கு உங்க வாயிலிருந்து பிரதியுத்தரம் பிறக்கும் முன்பதாகவே அவர் பேசி முடிச்சிருவார். ஆமென். இப்ப காத்திருக்கிறது எவ்வளோ ஒரு வல்லமை உள்ளதுன்னு பாருங்க. ஸோ ஒரு விதை விதைக்கப்படுது, அது விதைக்கப்பட்டு அது ஒரு டைம் வரைக்கும் காத்திருந்து அது முதல்ல செடியா என்ன பண்ணுது, 2 இலையோட வருது, ஒரு சின்ன துளிரா வருது. அப்படியே துளிர் வளர்ந்து அது கனி கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷங்களோ 2 வருஷங்களோ ஒவ்வொரு மரங்களை பொறுத்து இருக்கு. அந்த செடி ஒவ்வொரு நாளும் உள்ள இருக்கும்போது நம்ம டெய்லி போய் தண்ணி தெளிச்சிட்டு வரோம். உள்ள இருந்து நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுதா? செடி வெளியில வரும்போது நம்ம பார்க்கிறோம், நம்ம உணர்கிறோம். அதே போல அது மலர்ந்து செடியா வருது, அதுல பூக்கள் வருது, காய்கள் வருது, பழங்கள் வருது. நான் வளர்ந்துட்டேன், நான் பூ கொடுத்துட்டேன், நான் காய் வந்துட்டு கனி கொடுத்துட்டேன், அது பேசுதா? நீங்கள் காத்திருக்க இதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க போய் நான் வளர்ந்துட்டேன், நான் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் பாவத்தெல்லாம் விட்டுட்டேன், நான் இப்போ அந்த பழைய பாவங்களுக்கு போறதில்ல, நான் இப்படி ஜெபிக்கிறேன் அப்படி ஜெபிக்கிறேன், நீங்க போய் சொல்ல வேண்டாம். உங்களை பார்க்கிறவர்கள் உணருவார்கள். உங்களை பார்க்கிறவங்க உங்கள பூக்கள் தோன்றுகிறதை பார்ப்பார்கள். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறவர்கள் உங்கள காய்கள் வருகிறத பார்ப்பாங்க. உங்களை பார்க்கிறவர்கள் உங்களிடத்துல இருந்த கனிகள் வர்றதை பார்ப்பாங்க. அவர்களும் அந்த நிழலிலே வந்து களி கூற மனதாய் உங்களை பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற கணம் அது ஆச்சரியமானது. ஸோ தேவன் அவருடைய வாக்குத்தத்தம் நம்ம நிறைவேறணும்னா நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறது என்னது?
காத்திருக்கு, அவருடைய பாதத்துல காத்திருக்கு. இந்த இடத்துல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். 1:5 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. எதை விட்டு போக கூடாதான்? எருசலேமை விட்டு போகாமல். இங்க இருந்து போகாம நீங்க காத்திருங்க. சோ எருசலேம் என்றால் எது? எருசலேம்னா என்ன? சில காரியங்களை நான் சொல்றேன். நம்பர் 1, எருசலேம் என்பது ஒரு பரிசுத்த நகரம், அப்படித்தானா? சோ நம்ம காத்திருக்கும் போது நம்ம பரிசுத்த நகரத்துல காத்திருக்கணும். நம்பர் 1, பரிசுத்த நகரத்துல. பரிசுத்த நகரம்னா பரிசுத்தவான்களின் கூட்டத்தோடு நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணணும். நம்ம காத்திருக்கிற பீரியட்ல தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம இன்னும் பிரகாசிக்கப்பட ஆரம்பிக்கல, நம்மளை கர்த்தர் இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல, நம்ம ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கிறோம், ஒரு நன்மைக்காக வெயிட்டிங் பீரியட்ல இருக்கோம்னா நாம் செக் பண்ணிக்கணும், நான் பரிசுத்தவான்களின் கூட்டத்தோடு இருக்கிறேனா. ஏன்னா உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நீங்க காத்திருக்கிற டைம்ல நீங்க செலவழிக்கிற நேரங்கள் உங்களுடைய பலன் வரும்போது அதுவும் சேர்ந்துதான் வரும். நீங்க ஒருவேளை ஒரு காரியத்தை குறிச்சு, நான் என்னுடைய 1 மணி நேரம் ஜெபத்துல நான் நல்லா ஜெபிச்சிருவேன், அதுக்கப்புறம் உட்காந்து என் போன்ல தேவையில்லாம பார்ப்பேன், தேவையில்லாத நபர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா அப்ப அதற்கான அறுவடையை பார்க்கும்போது நீங்க அவ்வளவு பிரகாசமாய் பார்க்க முடியாது. குறிச்ச நாள்ல அறுவடை வந்துரும், ஆனா அது 30, 60, 100 எதை பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறோம்? 100 மடங்கு அறுவடை வேணும்னு வாஞ்சிக்கிறோம். அப்போ நான் காத்திருக்கும் போது 100 மடங்கு எஃபிஷியன்சியோட நான் காத்திருக்கணும். உண்மைதானா? நான் காத்திருக்கும் போது நான் ஜெபிக்கிறேன், நான் அற்புதம் வர்ற வரைக்கும் நான் பைபிள் படிப்பேன், நான் ஜெபிப்பேன், மற்ற நேரத்துல நான் என்னுடைய வேலைகளை பார்ப்பேன், அந்த காரியம் செய்வேன், அதை பண்ணுவேன், இது பாவம்னு தெரியும் ஆனாலும் செஞ்சுக்குவேன், நான் தான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அப்படி அல்ல. நான் பரிசுத்த நகரத்துல பரிசுத்தவான்களோடு என்னுடைய நேரத்தை செவிக்கிறதுக்கு செலவு பண்றதற்கு நான் எப்படி இருக்கணும்? தெளிவுள்ளவனா இருக்கணும். பரிசுத்தவான்களின் கூட்டம். பரிசுத்தவான்களின் கூட்டம்னா என்ன? சபையோடு, ஊழியங்களோடு, ஊழிய காரியங்களோடு, நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த்ல இருக்கிற பிலீவர்ஸோடு, நம்ம குடும்பத்துல உள்ளவர்களோடு கூட விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதுல, விசுவாசமான காரியங்களை நம்ம ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்மளுடைய பக்தி விருத்தி அடையுதானா அந்த இடத்துல நம்ம நேரத்தை என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும். ஸோ எருசலேமிலே காத்திருங்கள் எதை குறிக்குது? பரிசுத்த நகரத்துல பரிசுத்தவான்களின் கூட்டத்தோடு நாம் காத்திருக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது தேவனுடைய வீடு. எருசலேம் தேவன் தங்கி இருக்கிற இடம், டுவெல்லிங் பிளேஸ், தேவன் தங்கி இருக்கிற இடம். ரெண்டாவது மிக முக்கியமான காரியம், காத்திருக்கும் போது தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க நம்ம இருக்க பழகணும். ஆமென். தேவன் எங்க இருக்கிறார்? தேவன் தம்முடைய ஆலயத்துல இருக்கிறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்களே அந்த ஆலயம். ஆமென். உங்க கூட தேவ பிரசன்னம் வராத ஒரு இடத்திற்கு நீங்க செல்றதுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க தேவனோடு நடத்தப்படணும்னா, தேவன் உங்களை பயன்படுத்தணும்னா, இது ரொம்ப பேசிக்கான ஒரு காரியம். ஒரு காரியத்தை செய்யும் போதே தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் உணர்த்துகிறார் இது வேண்டாம். அந்த காரியத்தை செய்யும் போது நம்ம மனசு 100% அங்க வராது. அது நம்மளுடைய ஆசையால அதை நம்ம செய்யறோம், நம்ம விருப்பத்தால அதை போய் செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நம்முடைய மாம்ச ஆசைகளை இழுத்து செல்லுகிற இடத்திற்கு போகாம, தேவ சமூகம் அங்க வருதுன்னா, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல ஃபார்வர்ட் ஆகுதுன்னா, அந்த இடத்திற்கு பயணிக்கிறதற்கும் அந்த இடத்துல நேரத்தை செலவிடுகிறதற்கும் தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அந்த இடத்துல நீங்கள் உங்களை வைத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. ஒரு காரியத்தை செய்யும் போது, ஈவன் சில பிலீவர்ஸே இருக்கலாம், சில ஊழியர்கள் இருக்கலாம், பார்க்க போகும்போது கூட உங்க மனசுல அந்த ஏவுதல் இருக்காது, அந்த வழி நடத்துதல் இருக்காது. ஆண்டவர் வேண்டான்னு பாரு. நீங்க வெளிப்புறமாய் பார்க்கும்போது அது ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு காரியம் மாதிரி தான் தோணும். ஆனா ஆண்டவர் சில வேளைகள்ல நம்ம மனதுல உணர்த்துவார், இது வேண்டாம். அப்போ தேவ சமூகம் அந்த இடத்துல வரலன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உங்களை நீங்களே என்ன பண்ணாதீங்க? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தும் போது அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ரொம்ப முக்கியமான பாடம் அதுதான். மேகம் எழுந்தருளும் போதுதான் அவர்கள் பயணத்தை துவங்குவாங்க. மேகம் ரெஸ்ட் ஆயிருச்சுன்னா அவ்வளவுதான், அது என்ன இடமா இருந்தாலும் அங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்க ரெஸ்ட் ஆயிருவாங்க. அப்புறம் மேகம் எப்ப கிளம்புமோ அப்பொழுதுதான் அவங்க பயணம். ஒருவேளை அவங்க போயிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அந்த இடம் வந்துரும்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மேகம் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே ரெஸ்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த 10 கிலோமீட்டர் தானே, நம்ம அங்க போய் அந்த செட்டை போடுவோம். இல்ல, மேகம் எங்க நிக்குதோ அங்கே நிற்க பழகி கொண்டார்கள். அந்த இடத்துல தேவன் ஏன் அவங்களுக்கு அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பம் அந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுடைய கானான் பரியந்தம் ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவர்கள் அதற்கு கனத்தை கொடுத்தார்கள். அந்த மேகத்திற்கு கனத்தை கொடுத்தாங்க. அது எழுந்தருளப்படும் போது தான் தங்கள் வேலையை துவக்குவார்கள், அவங்க பிரயாணத்தை துவக்குவாங்க. அவர் அழகான ஒரு வசனம், மோசே ஜெபிப்பார், ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்க கூட வரலன்னா எங்களை அனுப்பாதிரும், எங்களை போக விடாதிரும். இந்த ஜெபத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் விசேஷமா ஊழியம் செய்ய விரும்புகிற நமக்கு ரொம்ப பிரதானமான ஒரு ஜெபம் இது. ஆண்டவரே உங்க சமூகம் அங்க வரலன்னா அது வேண்டாம். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடமா இருந்தாலும், அது எனக்கு ரொம்ப பலன்களை தருகிற இடமா இருந்தாலும், ரொம்ப நேசிக்கிற மனிதர்கள் அங்க இருந்தாலும், அங்க போய் நான் ஊழியத்தையே நிறைவேற்ற போனாலும், உங்க சமூகம் எங்க கூட வரலன்னா அது எங்களை போக விடாதிருங்கப்பா, எங்களை போக விடாதுங்க. அப்போ காத்திருக்க வேண்டிய நாம் முதலாவது பரிசுத்தவான்களின் கூட்டத்துல, பரிசுத்த நகரத்துல காத்திருக்கணும். ரெண்டாவது, தேவன் தங்கி இருக்கிற இடத்துல நம்ம காத்திருக்க பழகணும். ஒருவேளை நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியலையா, தேவனிடத்துல உடனே கேட்டு என்ன பண்ணிருங்க, அந்த ஒருவேளை ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க பிளேஸுக்கு வந்துருங்க. தேவனுடையத்துல இருக்கிற ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு அப்பாவும் அம்மாவும் கூட்டு வராங்க. இயேசு எங்கே விட்டுட்டு போயாச்சு, எருசலேமே விட்டு போயாச்சு. திரும்ப போறாங்க, அங்க இருப்பார் இயேசு, இங்க இருப்பார், ஃப்ரெண்ட்ஸு கிட்ட இருப்பார், ஃபேமிலிஸ்ல யாருக்கிட்டையாவது இருப்பார். 3 நாள் போயிடுறாங்க, யார் இல்லாம, இயேசு இல்லாம. திரும்ப இயேசு அங்க யார் இடத்துலயுமே இல்லைன்னொடனே அடிச்சு பிடிச்சு எங்க திரும்பி வராங்க, எருசலேம் தேவாலயத்துக்கே திரும்பி வராங்க. இயேசு எங்கே இருந்தார்? அவர்கள் விட்டு சென்ற அதே தேவாலயத்துல தான் இயேசு இருந்தார். தேவ சமூகமும் அப்படித்தான். நீங்க சரி அது செஞ்ச ஆண்டவருக்கு, இது ஆண்டவருடைய காரியம் தானே, இது தேவன் விரும்புற காரியம் தானே, அப்படி இப்படின்னு நீங்க எத்தனை நாட்கள், ஏன் எத்தனை வருஷங்கள் பிரயாணப்பட்டிருந்தாலும் தேவ சமூகம் உங்க கூட புறப்படலைன்னா அது அங்க நடுவுல உங்களை கூட ஜாயின் பண்ணிக்க போறது இல்லை. நீங்க திரும்பி வர வேண்டியதுதான் அங்க நடக்க வேண்டிய காரியம். இப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தூரம் தேவ சமூகம் இல்லாம பிரயாணப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் யூ ஹாவ் டு கம் பேக். நீங்க திரும்பி வரணும், வந்துதான் ஆகணும். வந்தால்தான் அந்த தேவ சமூகத்தின் நன்மைகளை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நாம் உணர்ந்து கொள்ளணும், தேவன் இல்லாம நான் பிரயாணப்படுகிறது அது எனக்கு விருதா, அது எனக்கு வேஸ்ட். நான் ஒரு 10 வருஷம் ஓடலாம், 15 வருஷம் ஓடலாம், தேவ சமூகம் இல்லாம நான் பிரயாணத்தை துவங்கிட்டு, ஒரு காரியத்தை துவங்கிட்டு, எனக்கு நடுவுல தேவன் கிருபையா இறங்கிடுவார், தேவன் இறங்குவார், அவர் கிருபையா இறங்குவார். ஆனா நீங்க திரும்ப அவரை கூட்டிட்டு தான் போகணும். அவர் அப்படி ஜாயின் பண்ணி அப்படியே மேல இருந்து என்ன பண்ண மாட்டார், இறங்க மாட்டார். இது ரூல். அப்போ காத்திருக்கிற நாம் தெரிந்து கொள்ளணும், தேவ சமூகத்துல நான் காத்திருக்கிறேன்னா, தேவன் விரும்புற இடத்துல நான் இருக்கிறேன்னா. ஒருவேளை நம்மளுடைய காத்திருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட்ல நம்ம வேலைகளை செய்ய போவோம், நம்ம காரியங்களை செய்வோம். தேவ சமூகம் நம்மோடு கூட புறப்படும் போது அதை செய்ய பழகுங்க. தேவ சமூகம் நம்மோடு கூட பிரயாணம் படலை அப்படிங்கிறது அது பாதி தூரத்துல எல்லாம் தெரியாது, நீங்க கிளம்பும் போதே தெரிஞ்சிடும். நீங்க அதுக்கு கனம் கொடுத்தீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் காரியங்களை துவங்கும் போதே ஆண்டவர் சொல்லுவார், இது நோ, ஸ்ட்ரிக்ட்லி இது நோ, இது வேண்டாம். அதை மீறி நீங்க போய் ஆண்டவர் எப்படியாவது இறங்கிடுவார், மன்னிச்சிருவார், இறங்கவும் மாட்டார், மன்னிக்கவும் மாட்டார். அவர் மன்னிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, உங்க மேல மன்னிப்பு இருக்கும். ஆனா அந்த பாதி வருஷங்கள் நீங்க திரும்ப பிக் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ நாம் தெரிந்து கொள்ளணும், தேவ சமூகம் இல்லாம நான் என்ன பண்ண மாட்டேன், என் பிரயாணத்தை நான் துவக்க மாட்டேன். நீங்கள் காத்திருக்கிற காலத்துல நாம் ரொம்ப முக்கியமா இந்த காரியத்தை ஆண்டவர் நம்மளை கற்றுக்கொள்ள வைப்பார். ஏன்னா ஒரு காலத்துல நீங்க பயன்படுத்தப்படும் போது தேவ சித்தம் இல்லாம ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிடக்கூடாது, தேவ சமூகம் இல்லாம ஒரு காரியத்துல நீங்க தலையிடக்கூடாது. அப்ப காத்திருக்கிற பீரியட்ல தேவன் உங்களை பழக்க வைப்பார். தேவ சமூகம் இல்லாம உங்களால நகரவே முடியாதுங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு படித்து கொடுத்துருவார். ஆமென். இப்ப காத்திருக்கிற பருவம் எவ்வளவு முக்கியமான ஒரு பருவம். 3வது, எருசலேம் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிற இடம். தேவனுடைய திட்டங்கள் நாம் காத்திருக்கும் போது தேவனுடைய திட்டத்துல நம்ம காத்திருக்கணும். சில வேளைகளை சில பேர் காத்திருப்பாங்க தேவனுடைய திட்டத்திற்காக. யோசிச்சு பாருங்க, ரொம்ப அதிக ஞானவான்கள் போல தேவையில்லாத காரியத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, காத்திருக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் இந்த பையனை நேசிக்கிறேன், இந்த பொண்ணை நேசிக்கிறேன், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், 30 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். நடக்காது. அந்த ஃபாஸ்டிங்க்கு முன்னாடியே நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், என்ன பண்ணாது, நடக்காது. தேவன் ஏற்ற வேலையில உங்களுக்கு தர வேண்டிய துணை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்க அமைதியாவுடைய பாதத்துல காத்திருங்க.